A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளர் பட்டியல் வர இருக்கிறது. அதில் 50% புதியவர்கள் இடம்பெறக்கூடும் என்றும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள், பட்டதாரிகள் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் திரையில் பார்ப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை வெளியீடு. அதனது அம்சங்களை இன்னும் சில நொடிகளில் பார்க்க போகிறோம். அதிகாரப்பூர்வமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் கவிஞர் கனிமொழி எம்பி அதை கொடுக்க அதை முதல் பிரதியை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றுக்கொண்ட காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சில நொடிகளில் இந்த அறிக்கையுடைய முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்க போகிறோம். தலைவர் அவர்கள் உரையாற்றுவார். அதற்கு பிறகு குளையும் சந்திப்பார். பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மேடையில் உள்ள அனைவருக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கும், குறிப்பாக ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை தயாரித்து பொறுப்புக்கு வந்த பின்னாடி அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டுவதில் முதன்மை இயக்கமாக விளங்கிக் கொண்டிருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய உறுதிமொழி, இது உறுதிமொழி மட்டுமல்ல, எங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, வழிகாட்டும் நெறிமொழி. அந்த வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முடிவெடுத்தோம். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி எம்பியை தலைவராக கொண்ட குழு இதுக்காக அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழுவில் TKS இளங்கோவன், AKS விஜயன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, கோவி செழியன், KRN ராஜேஷ்குமார், CVMP எழிலரசன், MM அப்துல்லா, எழிலன் நாகநாதன், வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க. இவர்கள் எல்லோரும் தமிழ்நாடு முழுக்க கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரை சந்திச்சு அவங்களோட கருத்துக்களை எல்லாம் முழுமையாக கேட்டறிந்து அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களா மாற்றி தலைமை கழகத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க. எனவே இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்தல் அறிக்கையா அமைந்திருக்கு. 2014 ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமாக பாழ்படுத்திடுச்சு. கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றல. மொத்தத்தில் இந்தியாவில் இருந்த கட்டமைப்புக்கு எல்லாத்தையும் சிறுக சிறுக சிதைச்சிட்டாங்க.
தன்னுடைய கையில் கிடைச்ச அதிகாரத்தை பாஜக அரசு வீணடித்து விட்டது என்பதுதான் உண்மை. இனியும் மோடி ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல. நாட்டின் மீது கொண்ட அக்கறையால பாஜக ஆட்சியை அகற்றி ஆகணும் என்பதற்கு இந்தியா கூட்டணியை இந்தியா முழுமைக்கும் அமைச்சிருக்கும். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மூலமா ஒன்றியத்தில் அமைய இருக்கக்கூடிய புதிய ஆட்சியானது இந்தியாவுடைய கூட்டணி ஆட்சி தன்மையா மதிக்கிற ஆட்சியா அமையணும். மாநிலங்களை அரவணைச்சு செயல்படுகிற ஆட்சியா அமையும். சமத்துவமும் சமதர்மம் எண்ணம் கொண்ட ஆட்சியா அமையும். அனைவரும் சமம்னு கருதுகிற சகோதரத்துவ ஆட்சியா அமையும். மொத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காத்து மக்களாட்சி மாண்பை செம்மைப்படுத்தும் ஆட்சியா அமையும். அப்படி அமையக்கூடிய புதிய அரசின் மூலமாக எத்தகைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தருவோம் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையில் விளக்கி இருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியின் மூலமா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக தீட்டி வரும் திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்க்கிற செயலையும் செய்ய இருக்கிறோம். அதுக்கான 64 பக்கம் கொண்ட தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம். அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அறிக்கையா இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உன்னத திட்டங்கள், தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள், தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வளர்ச்சி திட்டங்கள்னு தங்கை கனிமொழி தலைமையிலான இந்த குழு மிக சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு அதனுடைய தலைவர் கனிமொழி அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த குழுவை சந்திச்சு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட எல்லா தரப்பினருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். இந்த தேர்தல் அறிக்கையோட மிக முக்கியமான செயல் திட்டங்கள் மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன். மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும். ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு 361 நீக்கப்படும். A top 10 school in Kotivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 9941911159.